ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒன் டேயில் வந்துட்டு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் என்னோடய ரொட்டீன் எப்படி போகுது அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு ரேண்டமான விலாகாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். அன்றைக்கி வந்து மேட் வந்து கொஞ்சம் அலசுகிற வேலை இருந்தது. அதனால் மேட்டை அலசுறதுக்காக மேலே கொண்டு போயிருந்தேன். பட் அங்கே ஆல்ரெடி வந்து ஆக்குபைடாக இருந்தது பைப்பு. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் போய் அகைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே வந்தாச்சு. அன்னைக்கு பர்டிகுலர் டேயில் வந்துட்டு நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணது வந்துட்டு சாதமும் ரசமும் அது கூட வந்து பீட்ரூட் பொரியல் தான் வந்து வச்சுருந்தேன். வீக்லி வந்து 5 டேஸ் வந்து என்ன குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, எப்படி வச்சு சாப்பிட்டாலும் ஏதாவது ஒன் டே வந்துட்டு நான் கண்டிப்பாக ரசம் வந்துட்டு வச்சுருவேன். அது வந்து மித்த நாளெல்லாம் ஹெவியாக வயிற்றுக்குள்ளே போகுது இல்லையா, அதனால ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட. இது வந்து நான் நிறையா ஷார்ட்ஸில் கூட என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கத்திரிக்காவும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் அதுக்கப்புறம் மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, நான் சாப்பிட மாட்டேன். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நிறைய பேர் என்னை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோலையும் வந்து கேட்டிருந்தீங்க, தம்பிக்கு வந்து நீங்கள் என்ன ஃபுட்டு வந்து கொடுப்பீங்க, என்ன ரொட்டீன் அவனோடது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். தம்பிக்கு 1 இயர் ஆகுற வரைக்குமே நான் வந்துட்டு ரொம்ப மைல்டான ஃபுட்டு தான் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 1 இயர் ஆனதுக்கு பிறகும் தம்பிக்கு வந்து சிக்கன்லேருந்து எல்லாத்தையுமே நான் பழக்கி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு 3 மந்த் வரைக்குமே நான் வாட்டர்லேருந்து எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை தம்பிக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு பிரஸ்ட் மில்க் மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாட் வாட்டர் ஊற்றுறது அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருந்தேன். 6 மந்த்துக்கு வரைக்குமே நான் அவ்வளோவாலாம் தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஹாட் வாட்டருமே தம்பிக்கு வந்துட்டு அவ்வளோவா நான் கொடுத்தது கிடையாது. 6 மந்த் வரைக்குமே டோட்டலாக விட்டுட்டேன்னு கூட சொல்லலாம். 6 மந்த்துக்கு அப்புறம் தான் தம்பிக்கு வந்து சாலிடுலேருந்து எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். தம்பிக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்த சாப்பாடு அப்படின்னா பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, பருப்பையும் சாதத்தையும் மசிச்சு, அதாவது மிக்சியில் போட்டு அடித்து அதை ஊட்டினேன். தம்பி வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்க மாட்டான். இன்னொன்று வந்து நம்ம பீட்ரூட்டு அவிச்சு கொடுக்குறது, கேரட் அவிச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் பண்ணி பார்த்தேன். பட் தம்பி அவ்வளோவா சாப்பிடலை. சரி பெரிய ஆளாகி கண்டிப்பாக அதெல்லாம் சாப்பிட தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். பட் அது வந்து வீண் போகலை என் நம்பிக்கை. ஏன்னா இப்போ வந்து தம்பி நான் எந்த காய் கொடுத்தாலுமே அவ்வளோ அழகாக வாங்கி சாப்பிட்டுக்குவான். 6 மந்த்துக்கு அப்புறம் இதே மாதிரி தான் நான் பருப்பு தான் அதிகமாக கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் முட்டையோட உள்ளே இருக்க அந்த கரு வந்து நான் 6 மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என் டாக்டர் வந்து எனக்கு அப்படி தான் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நானும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது மாதிரி காய்கறியெல்லாம் அவிச்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணேன். பட் அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிடலை. மித்தபடி அப்போதைக்கு யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் பார்த்து குழந்தைங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணேன். 8 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே தம்பிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பயறு வகைகள் அதெல்லாம் வசித்து கொடுக்குறது அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 8 மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு முட்டையோட அந்த வெள்ளைக்கரு அதையுமே நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம என்ன ஃபுட்டை எடுத்துக்கிறோமோ அதவே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகிட்டாலே போதும். நம்மளோட நேச்சருக்கு வந்து அவங்களும் அடாப்ட் ஆயிடுவாங்க. இதுவே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தனியாக பண்ணணும், குழந்தைங்களுக்கு வந்து தனியாக ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே தான் இருக்கும். குழந்தை பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறமும் அந்த ஒரு தொல்லை வந்து நமக்கு இருக்கும். இதுவே ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றதுலையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது உரப்பு இல்லாமல் உப்பு இல்லாமல் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உப்பு உரப்புலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு அவங்க பழகிக்குவாங்க. நான் அந்த மாதிரி தான் தம்பிக்கு கொடுத்தேன். 1 இயருக்கு அப்புறம் எல்லாமே நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது மட்டன், சிக்கன் அது மட்டும் நான் அவ்வளோவா கொடுக்கல. மித்தபடி எல்லா ஃபுட்டையுமே நான் வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து 1 இயர்லேருந்து இப்போ வரைக்குமே தம்பிக்கு வந்து நான் என்ன சாப்பிட்றேனோ அந்த ஃபுட்டை தான் நான் கொடுப்பேன். ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 3 மந்த் வரைக்கும் மட்டும், அதாவது 8 மந்த் வரைக்கும் அந்த 3 மாதம் வேணால் நான் வந்து தம்பிக்குன்னு தனியாக வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். பட் இப்போ அதெல்லாம் இல்லை. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான். அது மாதிரி 1 இயருக்கு அப்புறம் வந்து அவனுக்கு இந்த பசும்பாலும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனும் அதிலெல்லாம் அடாப்ட் ஆகிக்கிட்டான். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபீடிங் பண்ணுறீங்களா அப்படின்னா. ஆமாம், இப்போ வரைக்கும் நான் ஃபீடிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபீடிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் அது எப்படி ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க. பிள்ளைங்களோட நேச்சர் அது. சாப்பிட மாட்டேன், துப்புவேன் அப்படிங்கிறதெல்லாம் பிள்ளைங்களோட நேச்சர். அதை வந்து நம்ம பயந்துக்கிட்டு ஐயோ என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குதே, என் குழந்தை இப்படி ஒல்லியாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமுமே
எதுவுமே கிடையாது. பிள்ளைங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்களா, நல்லா வந்து பேசுகிறாங்களா, நல்லா சிரிக்கிறாங்களா, விளையாடுறாங்களா, அதை மட்டும் கவனிங்க. ஒரு வேளை ஆக்டிவாக இல்லைன்னா அதை மட்டும் போய் டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணலாம் என்னன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 6 மாதம் குழந்தையிலேருந்தே அதுக்கு போட்டு பீட்ரூட் ஊட்டுறேன், கேரட்டை போட்டு திணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏன்னா அதோட வாய் வந்து அப்போதைக்கு எந்த நிலமையில் அது கசக்கும், வேறு ஏதாவது கூட டேஸ்ட்டில் இருக்கும். அந்த குழந்தைக்கு எதை அப்போதைக்கு பிடிச்சிருக்கோ அதை கொடுங்க. இன்னொன்று, குழந்தைங்க போக போக கண்டிப்பாக நம்ம பழக்கி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது 1 இயருக்கு அப்புறம் கண்டிப்பாக அது ஒவ்வொரு காய்கறியிலையும் நம்ம கொடுக்குறப்போ, ஃப்ரூட்ஸை கொடுக்குறப்போ வேணான்னு சொல்லாமல் வாங்கி சாப்பிடுவாங்க. நான் என் பேபிக்கிட்ட அதை வந்து பார்த்தேன். நீங்களும் கண்டிப்பாக அதை மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்ட விஷயங்களை பற்றி நான் பேசியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, நம்ம அதை பற்றியும் பேசலாம் என்னன்னு சொல்லிட்டுன்னு. இன்னொன்று, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் என்னென்ன கொடுத்தீங்க, இப்போ என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா மித்தவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஓகே, உங்களுக்கு ஒரு அளவுக்கு நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.